ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அவல் பாயசம் தாங்க செய்ய போகிறேன். இந்த அவல் பாயசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவல் பாயசம் செய்கிறதுக்கு நான் வந்து பேப்பர் அவல் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நம்ம வந்துட்டு அவல் எடுக்கிறோமோ அதே கப்பால் வந்து நான் பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இது நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இந்த அவல் எடுத்த கப்பில் இது வந்துட்டு அரை கப்பு இருக்குது. நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்துட்டு 2 ஏலக்காய் வந்து நல்லா சர்க்கரையில் போட்டு நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாமே நம்ம வந்துட்டு எவ்வளவு போடுறோமோ நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நம்ம எப்படி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். திராட்சை போடலாம். இப்போ திராட்சையும் முந்திரியும் எடுத்து வச்சிடலாம். இந்த அவலை வந்துட்டு இதுலேயே வந்துட்டு நம்ம வறுத்தரலாம். அவல் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அவல் பாருங்கள் நல்லா வந்துட்டு பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. அவளை மாற்றிடலாம் வேறு பாத்திரத்தில். அவள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பால் இதில் ஊற்றிடலாம். இப்போ அதே கப்பால் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது பால். இப்போ இந்த அவல் வறுத்து வச்சுருக்க அவலை அதில் போட்டுடலாம். நல்லா வந்துட்டு இந்த அவல் வந்துட்டு கொஞ்சம் வேகட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வெந்துருச்சுனாக்கா அவல் வந்துட்டு நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்படி எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா பாருங்க நல்லா வந்துட்டு எப்படி நம்ம சாதம் எப்படி வேகுமோ அதுமாரி வந்துருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற பொருளெல்லாம் போட்டுடலாம். இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை தான் இதில் போடுறேன். அதனால் நான் வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றலை. வெல்லம் போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி அதில் கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. நல்லா அவல் வெந்ததுக்கப்புறமே தான் நம்ம வந்துட்டு இனிப்பு போடணும். அது எதுவாக இருந்தாலுமே வெல்லமாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எதுவாக இருந்தாலும் அவல் வெந்ததுக்கப்புறம் தான் போடணும். ஏலக்காய் பொடி, இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், சால்ட்டு. இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரே ஒரு பிஞ்சு. அடுத்து தேங்காய் துருவல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி திராட்சை. கடைசியாக கொஞ்சமாக வந்துட்டு நெய், இதில் பாக்கி இருக்கிற நெய் கொஞ்சமாக. அவ்வளோதான். சும்மா அது ஒரு வாசம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். அவல் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துட்டு இந்த பாருங்கள் பாயசம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க அவல் பாயசம்
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் போட்ட இனிப்பே இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சூப்பர். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.